கொஞ்ச நாளாவது நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இதோ மீண்டும் ஒரு மிக முக்கியமான அதிரடி விசேட செய்தியோடு தான் இணைந்திருக்கின்றோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோ அடுத்த யுத்தத்துக்கு தயாராகியது தான் இரண்டும் தான். இதோ இராணுவம் குவிக்கப்பட்டது. அரபு நாடுகளில் பல நாடுகளுக்கு அதிரடி எச்சரிக்கை. இந்த நேரத்தில் எது வேணுமென்றாலும் நடக்கலாம். சிவில் ஏவியேஷன் எடுத்த திடீர் முடிவு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது, இந்த மாதிரி பண்ணினா தாண்டா நீங்கள் திருந்துவீங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் லக்கேஜ் எடுத்து பெல்ட்டில் வைக்கிறாங்களா, உடனே எல்லா பயணிகளும் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபோனில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஃபாஸ்ட்டாக தூக்கி போட்ட பயப்புள்ளையெல்லாம் தூசு தட்டி பத்திரமா வைக்குது. இப்படி தான் செய்யணும், வேலைன்னா இப்படி தான் செய்யணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்களாம் லக்கேஜ் வாங்கிட்டு வரோம், உங்கள் இஷ்டத்துக்கு தூக்கி தூக்கி போடுறீங்க பார்த்தீங்களா. வீடியோ எடுத்ததால் பயந்துட்டாங்க பயப்புள்ளைங்க. இதோ DGCA, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அடுத்ததா SCSC, சிவில் சர்வீஸ் கமிஷன் திடீர் முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்ன அந்த திடீர் முடிவுனா, குவைத்தில் சிவில் ஏவியேஷன் மற்றும் அது சம்பந்தப்பட்ட விமானத்துறை அனைத்துலையும் யாருக்குமே சஸ்பென்ஸும் இல்லை, அதே போல் யாருக்குமே நாமினேஷனும் இல்லை, எந்த ஒரு புதிய அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, பதவி உயரும் இல்லை, அண்டர் இன்வெஸ்டிகேஷன். உங்களுக்கே தெரியும், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், குவைத்தில் இப்போது நிறைய சர்டிஃபிகேட் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. படிப்பு கல்வி சான்றிதழ்கள் உண்மையிலேயே இவங்க அந்த இடத்துல காலேஜில் படிச்சிருக்காங்களா, இந்த இடத்துல வேலை செஞ்சுருக்காங்களா, இவங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் தானா அப்படின்ற மாதிரி தன்னுடைய தகமைகளை இவங்க உண்மைக்குமே சரியானதாக தான் காட்டியிருக்காங்களா இல்லை போலியாக காட்டியிருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க. சோழி முடிய போகுது, வேற ஒன்றும் இல்லை. போலியாக மட்டும் காட்டியிருந்தீங்க மொத்த சம்பளத்தையும் பறிச்சுட்டு தான் அனுப்புவாங்க இந்த நாட்டில் இருந்து. இதோ அரபு நாடுகளுக்கு அதிரடி எச்சரிக்கை. தற்போது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்குள்ளேயும் எத்தியோப்பியா, பிலிப்பீன் மற்றும் சில நாடுகளில் பூகம்பம் வந்திருக்குது. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா மிகவும் எச்சரிக்கை ஊட்டக்கூடிய வகையில் எத்தியோப்பியாவுக்கு பிறகு அடுத்ததாக சவுத் சூடான், கல்ஃப் ஆஃப் ஆடன், யமன், சவுதி அரேபியா, எஜிப்த், சோமாலியா, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோ, கென்யா, அதே போல் சுல்தானட் ஓமான், அதே போல் செங்கடல் பகுதி மற்றும் ஜோர்டன், சிரியா, சைப்ரஸ், லெபனான், துருக்கி, இஸ்ரேல், ஒக்குபைட் டெரிட்டரிஸ், இந்த மாதிரி இன்னும் பல பகுதிகளுக்கு அபாய மணி அடிச்சிருக்குது. இதில் குறிப்பாக சவுதி அரேபியாவும், ஒமானும், லெபனானும், துருக்கியும், ஜோர்டனும் சம்மந்தப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 7.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் ஏற்பட்டிருக்குது கடந்த அக்டோபர் 10. வாகனத்தை பார்த்தீங்க தானே, எப்படி அந்த வாகனம், அந்த பெரிய வாகனத்தையும் சேர்த்து எப்படி ஒரு குலுக்கிச்சுன்னு. பூமாதேவி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. யாரப் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் எல்லாம் வல்லறிவன் பாதுகாக்கட்டும். இதுதான் தற்போதைய காலநிலை. ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த யுத்தமும் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதுன்ற மாதிரி கொஞ்ச நாளாவது நிம்மதியாக இருக்க விடுங்களேண்டா அப்படின்ற நிலைமைக்கு மறுபடியும் AFG-PAK ஆரம்பிச்சிருச்சு. பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தானில் யுத்தம் இன்று முதல் ஆரம்பமாகி உள்ளது. தற்போது இரு சாராரிலும் இரு தரப்புகள்லையும் பேச்சுவார்த்தை நடக்குது. இதில் என்ன பிரச்சனைன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா தங்களுடைய ஃபுல் ஆதரவை தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற காண்டை இந்த டைமில் காட்டுறதுக்கு இதாடா நேரம் அப்படின்ற மாதிரி பயப்புள்ளைங்க கேப்பில் கிடா விட்டுடுச்சுங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. ஆனால் ஆப்கானிஸ்தான்
வெளிவிவகார அமைச்சர் தற்போது பேசிக்கிட்டு இருக்கிறார், சொல்கிறாரு இல்லை இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது, இதை வந்து பெரிய அளவில் கொண்டு போகாமல் தடுக்கணும். ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர் அமீர் கான் முத்தாகி சொல்லியிருக்கிறாரு. பாகிஸ்தான் உங்களுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா மற்றும் நார்த் அட்லாண்டிக் டெரிட்டரி ஆர்கனைசேஷன் நேட்டோடைய சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் நாங்கள் தாலிபான்களாகவே காலத்துக்கும் இருப்போம், எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இருந்தாலும் எங்களுடைய நாட்டை பாதுகாக்க எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியலை. அடுத்த யுத்தம் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானுமா? பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. इसलिए हमारा ख्वाहिश ये है कि ऐसा गलती को तकरार नहीं करना चाहिए. अफगानियों का हौसले नहीं आजमाया, उसको ज़्यादा छेड़ना अगर लोग करता है तो वो एक बार अंग्रेज से पूछे, फिर सोवियत यूनियन से पूछे, फिर अमेरिका से पूछे, फिर नाटो से पूछे, ताकि वो आपको थोड़ा सा समझाए कि भाई अफगानिस्तान के साथ ऐसा खेल करना ये अच्छा नहीं है. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல் மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கூட ஆர்டர் பண்ணீங்க? எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10:15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கள்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டி ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா, தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94.